ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்தியாவுக்கு எதிரான 4வது டெஸ்ட் போட்டியை கட்டாயம் நாங்கள் தான் வென்று தீருவோம். அது மட்டும் இல்லாமல் எங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே இன்னிங்ஸ் தோல்வியை இந்திய அணியை சந்திக்கணும், அதுதான் எங்களோட ஃபுல் ஃபோக்கஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 4வது டெஸ்ட் டே 2 முடிஞ்சோடனே பத்திரிகையாளர் சந்திப்பில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலிய அணியின் கேப்டன் பேட் கமன்ஸ் சில பல கருத்துக்கள் போட்டி குறித்து பேசியிருக்காரு. அவர் என்ன பேசுனார், ஏது பேசுகிறார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, டே 2 பார்த்தீங்கன்னா இப்போ தான் முடிஞ்சோடனே பத்திரிகையாளர் சந்திப்பில் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, கட்டாயம் இந்த டெஸ்ட் போட்டி நாங்கள் வெற்றி பெற்றே ஆகணும். முதல் இன்னிங்ஸில் எங்கள் அணி வீரர்கள் அற்புதமாக பேட்டிங் ஆடினாங்க. ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா கான்ஸ்டார் சொல்லிட்டு ஒரு இள வீரர்கள் செமையாக ஆடினார். கவாஜாவாக இருக்கட்டும், ஸ்டீவன் ஸ்மித்தாக இருக்கட்டும், எல்லாருமே லபுஷினே எல்லாருமே அவங்களோட சிறப்பான ஆட்டத்தை ஆடினாங்க. நல்ல ஸ்கோர் எட்டியிருக்கும். கண்டிப்பாக இப்போ கூட எங்கள் பந்து வச்சு நல்லா போட்டுட்ருக்காங்க. எவ்வளோ சீக்கிரமாக இந்திய அணி விக்கெட் எடுத்து நாங்கள் இந்தியாவுக்கு ஃபாலோ ஆன் கொடுத்து இன்னிங்ஸ் வெற்றி பெறணும், அதுதான் எங்களோட குறிக்கோள். அது மட்டும் இல்லாமல் இந்த தொடரையும் நாங்கள் தான் வெல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேட் கமன்ஸ் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டு குத்துருக்காருன்னே சொல்லலாம். எஸ், அவர் சொல்கிற மாதிரி தாங்க இந்தியா ஆடிட்டு வந்துட்டுருக்கு. ஏன்னா ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா முதல் இன்னிங்ஸில் 474 ரன் குவிச்சாங்க, ஆல் அவுட் ஆகிட்டாங்க. செகண்ட் இன்னிங்ஸ் இந்தியா பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் ரோஹித் சர்மா வந்த வேகத்திலே போனார். அதுக்கப்புறம் ஏதோ கேஎல் ராகுல் நல்லா ஸ்டார்ட் பண்ணார், அவரும் காலி. விராட் கோலி 35 வச்சு காலி. எப்படி சொல்கிறது, நம்ம இந்திய அணி பார்த்தீங்கன்னா இப்போ 174க்கு 5 விக்கெட் போயிருக்குங்க. என்ன பண்ணுறதுன்னு ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாது சுச்சுவேஷனில். ஏன்னா 174க்கெலாம் 5 விக்கெட்னால் கண்டிப்பாக இன்னும் ஃபாலோ ஆன் தவிர்க்கிறதுக்கே இந்திய அணிக்கு இன்னும் 110 ரன் தேவை. அதை ஃபாலோ ஆன் தவிர்த்து அதுக்கப்புறம் ஆடினா கூட கண்டிப்பாக நான் எவ்வளோ சீக்கிரம் அடித்து நம்மளை ஆல் அவுட் பண்ணுறாங்க கண்டிப்பாக ஆஸ்திரேலியா. அதனால் கண்டிப்பாக என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அகத்து வரவங்கள பவுலர் தான், ஆல்ரவுண்டர்ஸ் தான். நாளைக்கு தெரிஞ்சிருங்க இந்திய அணி என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா 174க்கெலாம் 5 விக்கெட்னா கண்டிப்பாக நம்ம எங்கே 400 450 அடிக்குது. அதுக்கு மேலே ஆடுற பேட்ஸ்மேனும் கிடையாது. என்ன தான் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா பவுலிங்கும் ஓரளவுக்கு தான் போடுறது, பேட்டிங்கும் ஓரளவுக்கு தான் ஆடுறதுன்னா என்ன பண்ணுறதுன்னே தெரிலங்க. பார்க்கலாம் வெயிட் பண்ணி. ரோஹித் சர்மா எதுக்கு தான் ஓப்பனிங் வந்தார்னே தெரில. வந்து 3 ரன் அவுட் ஆனார். அவர் என்ன பண்ணுறாருன்னு டீம்லேயும் ஒன்றும் புரியல, ஃபீல்டுலேயும் ஒன்றும் புரியல. பும்ராவே நல்ல கேப்டன்ஷிப் பண்ணார். ஓகே விடுங்க, இதுதான் இருக்கிறது இந்திய அணியோட இந்த டெஸ்ட் சாம்பியன்ஷிப்ன்றது கனவு வந்து காலி. ஓகே விடு, வேறு என்ன பண்ணுறது, வழி இல்லை. ஆனால் நம்ம ஒரே ஒருத்தரை நம்புறங்க பேட்டிங்கில் பொறுத்த வரைக்கும், நம்ம கேஎல் ராகுல் உண்மையாக சூப்பராக ஆனார். ஜெய்ஸ்வால் இந்த இதில் கம்பேக் கொடுத்தாரு. அவங்கவுங்க டீசெண்டாக ஆடிடுறாங்க. இந்த விராட் கோலி, ரிஷப் பண்ட், அப்புறம் இந்த ரோஹித் சர்மா இவங்க பங்குக்கு எதனா ஆடினா கண்டிப்பாக ஒரு நல்ல ஸ்கோர் போகும். இன்றைக்கி என்னமோ கோலி ஏதோ பண்ணுறாருன்னு நினச்சேன், 35 வச்சார், அவுட் ஆகிட்டு போயிட்டார். மனசு கஷ்டமாக போச்சு. ஓகே விடுங்க, பரவாயில்ல, முடிஞ்சு போச்சு. நான் பேட் கமன் சொன்ன மாதிரியே நம்ம ஆளுங்க ஃபாலோ ஆன் கொடுத்து ஆல் அவுட் ஆகிடுவாங்களான்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்கள். பேட் கமன் சொன்னது செய்வாரா, இல்லை நம்ம எப்படி சொல்கிறது, இந்திய அணி ஜெயிக்காதா? உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.